வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் வலியுறுத்தல். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். உள்நாட்டு இறைவரி திணைக்கள போர்வையில் மோசடி சதித்திட்டம். நாடு முழுவதிலும் 56,422 டெங்கு தொற்றாளர்கள் பதிவு. 35 பேர் மரணம். பெட்ரோலை ரூபாவாலும் டீசலை ரூபாவாலும் உடனடியாக குறைக்க முடியும் என தகவல். முதியோர் கொடுப்பனவுக்கான விசேட அறிவிப்பு. இணைய பாவனையாளர்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் பண மோசடி. போராட்டத்தால் முடங்கிய ஏனையின் வீதி. 100 ரூபாய் தராத காரணத்தால் மாணவர்கள் மீது தாக்குதல். முதியோர் இல்லங்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபை 3 பீடங்கள் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயல்படுத்தப்படும் தேசிய திட்டத்துக்கு அமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அந்தந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளோரின் சுமார் 70% போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது இங்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் கடும் பிரச்சினையாக மாறியுள்ள சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதில் அவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கேட்டு அறிந்தமையுடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான விழிப்பூட்டும் வேலை திட்டங்கள் உள்ளிட்ட 225 திட்டங்கள் தற்போது பாடசாலை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் உபவேந்தர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி மாணவர்களிடையே குழுக்களை உருவாக்கி விழிப்புணர்வு வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை முறைமையினுள் போதைப்பொருள் பரவல் தொடர்பாக நாடளாவிய ரீதியில் ஆய்வு ஒன்றை மேற்கொள்வதிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் பாடசாலை முறைமையினுள் போதைப்பொருள் அபாயத்தை ஒழிக்கும் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக கல்வி அமைச்சின் முன்னெடுப்பின் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களினதும் பிரதிநிதிகளை கொண்ட குழு ஒன்று நியமித்து பொதுவான திட்டம் ஒன்றின் கீழ் செயல்படுவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு 12 மணி நேர நீர் விநியோகம் தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இந்த நீர் விநியோக தடையானது நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையான 12 மணித்தியால காலப்பகுதியில் நடைமுறையாகும் என சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சார விநியோக கட்டமைப்பின் முல்லேரியா உப மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள், தெய்வளை நீர் உந்து நிலையம் மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீர் உந்து நிலையம் ஆகியவற்றை மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரையான அனைத்து பகுதிகளிலும் இந்த நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. அத்துடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, பத்திரமுள்ள, பெலவத்தை, கோகந்தர, கொஸ்வத்தை, தலவத்தகொட, ராஜகிரிய, மெரிகானா, மாதிவெல, நுகேகொட, நாவல, குளநாவ, ஐநூர் கொட்டிக்காபத்தை, அங்கொட, வெள்ளம்பிட்டிய, ஒருகொடவத்த, கடுவெல, மகரகம, பொருளஸ்கமுவ மற்றும் பிளியந்தலை ஆகிய இடங்களில் நீர் விநியோக தடை நடைமுறைப்பாக உள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி என போலியாக கூறி இலங்கை முழுவதும் உள்ள வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொம்பனி தெரு போலீசார் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் இணைந்து நடத்திய தீவிர விசாரணையின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஊடக குழுவின் தலைவரும் பிரதி ஆணையாளரும் இதுகுறித்து உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜெயதிச பண்டார என போலி பெயரில் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி வரி செலுத்துவோரிடம் பணம் கோருவதாக கிடைத்த தகவலை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 5, 2026 அன்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் சிரேஷ்ட ஆணையாளர் ஒருவரால் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர் கடந்த 27ஆம் தேதியன்று கல்கமுவ பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இலங்கையில் தற்போது பரவி டெங்கு நோயின் தாக்கம் காரணமாக மற்றும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் அவசர நடவடிக்கைகள் குறித்து தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
இவரிடத்தின் ஜனவரி 1 முதல் ஜூலை 1 வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் இருந்து 56,422 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாக உள்ளனர். அத்துடன் டெங்கு தொற்றினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளதுடன் கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 21,556 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் ஒரே நாளில் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 1025 புதிய தொற்றாளர்கள் பதிவாக உள்ளதாகவும் பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களின் 52.47% மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மக்களுக்கு உணரும்படியாக எரிபொருள் விலையை குறைப்பதாக பொய் வாக்குறுதியை அளித்த திசைகாட்டிய அரசாங்கம் மலையக்கிண்டி எலியை பிடித்த கதையாக மிக சொற்ப அளவிலேயே விலையை குறைத்துள்ளது என்று புதிய கமென்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பிவிதுருகேல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரான் போர் தொடங்கும் போது கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை $77.87 காணப்பட்டது. ஜூன் 29 அன்று இலங்கையின் எரிபொருள் விலை மாற்றப்பட்ட போது அதன் விலை $72.55 குறைவடைந்துள்ளது. அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதியோர் கொடுப்பனவை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,21,761 முதியோர்களுக்காக மொத்தமாக 310,88,05,000 ரூபாய் பணம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 76,139 முதியோர்களுக்காக 38,06,95,000 ரூபாய் பணம் அவர்களது அஸ்வசம வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையம் மூலம் வியாபாரம் செய்து பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 43,86,219 ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பேருவளவை சேர்ந்த 23 வயது இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வடமாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வடமேற்கு மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டம் காரணமாக ஏனையின் வீதியின் ரம்பவே சந்தியில் மூடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டம் காரணமாக வீதி தடைப்பட்டுள்ளதால் இவ்வாறு மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூட்டு விவசாய அமைப்பினால் இந்த எதிர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல் அறுவடைக்கு நியாயமான விலையை வழங்குமாறும் நெல் இருப்புகள் தொடர்பாக நிலவும் பிரச்சினைகளுக்கு நியாயமான தேர்வுகளை வழங்குமாறும் கோரி இந்த எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது. இதன்போது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குருநாகல் பகுதியில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இருவர் 100 ரூபாய் பணத்தை கொடுக்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறையினரின் தகவலின்படி இந்த சம்பவம் கடந்த ஜூன் 25 இடம்பெற்றுள்ளது. நாட்டில் பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்களும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30 முன்னர் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என முதியோர்களுக்கான தேசிய செயலகம் அறிவித்துள்ளது. பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் தொடர்பாக தற்போது கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செயலகத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பதிவு செய்யப்படாத முதியோர் இல்லங்கள் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்காக தற்போது நாடளாவிய ரீதியில் விசேட கணக்கெடுப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்படி இதுவரை தங்களது விவரங்களை வழங்காத முதியோர் இல்லங்களின் நடத்துனர்கள் செயலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான விவரங்களை வழங்க வேண்டும். அரசாங்கத்தினால் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள விசேட திட்டங்களின் பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு முதியோர் இல்லங்களின் பதிவு இன்றியமையாதது. இதேவேளை முறையான பதிவின்றி 5க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு தங்குமிட வசதி அளித்து பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். நாடு முழுவதும் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் 311 முதியோர் இல்லங்களை நாம் தற்போது அடையாளம் கண்டுள்ளோம். அவை அனைத்தும் செப்டம்பர் 30 முன்னர் தங்களது பதிவுகளை நிறைவு செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனித்தனியாக அறிவித்தல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.